தன் நலத்தை விட பிறர் நலத்திலேயே அதிக நாட்டம் கொண்டவர்களுக்கு நித்திரை இருக்காது. பிறர் மகிழ்ந்திருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டியபடியே இருப்பதால் இது போன்ற மனிதர்களுக்கு உறக்கம் வருவதில்லை. ஆதித்யனும் அப்படியான ஒரு மனிதன்தான். பொதுநலம்தான் அவனுடைய சுயநலமே. பிறர் இன்புற்றிருந்தால் அவனும் மகிழ்ந்திருப்பான். மற்றவர் வருந்தினால் அவன் துக்கப்படுவதோடு நில்லாமல் அந்த துயரை களைந்தெறிய தன்னால் ஆன அனைத்து முயற்சிகளையும் செய்துவிடுவான். ஆதித்யனை பொறுத்தவரையில் அவனுக்கு முக்கியமான ஒன்று, உறவுகள் பிரிந்திருக்க கூடாது. அது தன் உறவுகளானாலும் சரி, பிறரது உறவுகளானாலும் சரி. பிரிந்த நண்பர்களை சேர்த்து வைக்க முயற்சிகள் எடுப்பான். உரிய வயது வந்தும் திருமணத்தை பற்றிய எண்ணமே இல்லாமல் இருப்பவர்களுக்கு தானே முன்னின்று விவாகத்தை முடித்து வைப்பான். காதலிப்பவர்களை ஒன்றிணைக்க பிரயத்தனங்கள் செய்வான். இப்படியாக அரசனாக தனது பொறுப்புகளுக்கும் அப்பாற்பட்டு அடுத்தவரை ஆனந்தப்படுத்துவதிலேயே ஆர்வம் காட்டுவான் ஆதித்யன். முன்பு வருணன் வாகினியின் காதலை ஜெயிக்க வைக்க போராடினான். தனது அத்தை மகள் நிறைமதியின் காதல் வெற்றி பெற தன் எதிரியாக இருந்த விஜயேந்திரனை மன்னித்து அவனுடன் தன் மைத்துனிக்கு விவாகம் செய்வித்தான். வருணனை நேசித்தவளான சிவகாமிக்கு தன் நாட்டு முதல்வரின் மகனுடன் திருமணம் பேசி அவர்களது வாழ்வை துவக்கி வைத்தான். சக்கரவர்த்தி என்ற தனது அகங்காரத்தை அகற்றி வைத்துவிட்டு அரவிந்தனின் காதல் கைகூடுவதற்காக அவன் காதலி ஆருத்ராவுடன் வேடிக்கைகள் பல செய்து அவர்களது காதலை கனிய வைத்தான். இப்போது நந்தினிக்கு வாழ்க்கை அமைய முயன்று வருகிறான். ஆதித்யன் அவனை அறிந்து பிரித்து வைத்த ஜோடிகள் என்றால் அது பார்க்கவ இளவரசன் சைலேந்திரன், அவனுக்கு மனைவியாக வரவிருந்த மீனலோச்சனி மற்றும் அகல்யா ராகவனின் இணையையும்தான். ஆனால் இந்த இரண்டு இணைகளையும் பிரித்ததற்கு பின்னால் நல்ல உள்நோக்கம் ஒன்று இருக்கவே செய்தது. வருணன் அதை புரிந்து கொண்டானா என்றுதான் தெரியவில்லை. ஒருவேளை அரசனுடனான நீண்டகால நட்பின் விளைவாக வருணனுக்கு அரசனது செய்கைகளுக்கான காரணங்கள் தெரிந்திருப்பினும் அன்றைக்கு அவன் இருந்த மனநிலை அரசனுடன் அவனை வாதம் செய்யும்படி தூண்டியிருந்தது. தான் இன்னொருவனிடம் பழகப்போவதாக வாகினி விடுத்த சபதம் வருணனை உள்ளுக்குள் உதறச் செய்திருந்தது. இதற்கு காரணம் வாகினியின் வைராக்கியத்தை பற்றி வருணன் நன்கு அறிந்திருந்தபடியால்தான். பிடித்தவர்களிடம் எந்த தலைக்கணமும் இன்றி எத்தனைக்கு எத்தனை பணிந்து போகிறாளோ, தான் வெறுப்பவர்களிடம் அத்தனை முரண்டு பிடிப்பாள் வாகினி. தான் கைகளை தீண்டி சில்மிஷம் செய்த போது தன்னை தாக்குவதற்காக மார்பில் கத்தியை இறக்கி தன்னை கொல்ல முயன்றது வெறும் தன்னை அச்சுறுத்துவதற்காக மட்டுமே செய்யப்பட்ட செயல் இல்லை என்றும், அச்செய்கைக்கு பின்னால் அத்தனை ஆவேசம் பொதிந்திருந்தது என்றும் உணர்ந்தே இருந்தான் வருணன். எனில் தன்னை பழிவாங்குவதற்காக அவள் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடும். ஒருவேளை தன் மீதுள்ள வஞ்சினத்தால் தன்னை வெறுத்து ஒதுக்கி இன்னொருவனுக்கு மாலையிடவும் செய்வாள் அவள் என வருணன் தீர்க்கமாக நம்பினான். அந்த பயமும் பதற்றமும் உள்ளூர இருந்தபடியால்தான் அவை கலைந்த பின்பாக வருணன் கொதிப்புடனேயே இருந்து வந்தான். தனது காதலையும் அகல்யாவின் காதலையும் பிரித்து அரசன் தன்னையும் தங்கையையும் வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டிச் சென்றான். அரசனை நெருங்கி வந்த நந்தினியோ தான் குமுத பர்வதம் திரும்புவதற்கான கட்டளை குறித்து கேட்க அரசன் அதற்கு ஒப்புதல் அளித்தான். பின்பு வந்தவள் வருணனின் ஆவேசத்திற்கான காரணம் குறித்து அரசனிடம் வினவ, அவன் அகல்யா ராகவனின் காதல் பற்றி கூறி தன்னால் தான் ராகவன் ஓடிச் சென்று விட்டான் என வருணன் குற்றம் சாட்டுவதை பற்றியும் அவளுக்கு எடுத்துரைத்தான். அரசன் கூறியதை கேட்ட நந்தினி பதிலேதும் சொல்லாமல் அமைதியில் ஆழ்ந்தாள். அரசன் அவளை ஆழமாக நோக்கிவிட்டு, ஏன் நந்தினி, உன் அன்புக்கு உகந்த மாமன் மகளின் காதலை நான் கெடுத்துவிட்டேன் என்பதனால் வருணனை போன்று நீயும் என் மீது சினமாக உள்ளையா அம்மா? அதனால்தான் பேச மறுக்கிறாயா என்னிடம் என நந்தினியை ஆழம் பார்த்தான். நந்தினி மறுப்பு புன்னகை செய்து, தாங்கள் இந்த விளக்கத்தை என்னிடம் கேட்கவே தேவையில்லை பிரபு. இந்த கணம் என் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை தாங்களே நன்கு அறிவீர்கள். தங்களுக்கே நன்கு தெரியும் தங்கள் மீது ஒருபோதும் எனக்கு கோபம் வராது என்று. முன்பு நான் வெள்ளத்தில் குதித்தது தாங்கள் என் காதலை நிராகரித்ததால் தங்கள் மீது கோபப்பட்டு அல்ல.
தங்களது ரசனைக்கு ஏற்றவாறு நான் பிறக்காமல் போய்விட்டேனே. தங்களை ஈர்க்காத இந்த உடல் இனி இந்த பூமியில் இருக்க வேண்டாம் என்று கருதித்தான் அன்றைக்கு அந்த காரியத்தை செய்தேன் நான். ஆனால் அந்த எண்ணம் எத்தனை மூடத்தனமானது என்று நான் பின்னாளில் நன்கு உணர்ந்து கொண்டேன் பிரபு. எனது மேனியழகுதானே உங்களை ஈர்க்கவில்லை, எனது மனது உங்களை கவர்ந்திருந்ததுதானே. அதை எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டு தாங்கள் கட்டியதாக எண்ணி நானாகவே என் கழுத்தில் ஒரு மாங்கல்யத்தை கட்டிக்கொண்டு மனதளவில் உங்களது மனைவியாக வாழ்ந்து வந்திருக்கலாம். அதை விடுத்து ஒரு அபத்தமான காரியத்தை செய்துவிட்டேனே என்று நான் மிகவும் வருந்தி வந்தேன் அரசே என்று நந்தினி அங்கலாய்த்து கொண்டு போக, ஆதித்யன் அவசர அவசரமாக அவளது பேச்சை இடைநிறுத்தினான். பதறியவன் அதிர்ச்சி மாறாத விழிகளுடன் அவளை நோக்கி, நல்ல வேளையாக அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நீ செய்யவில்லை நந்தினி. தயவு செய்து இனியும் அப்படி செய்துவிடாதே. இந்த எண்ணம் உனக்குள் வரவே கூடாது. வெள்ளத்தில் குதித்தது மட்டுமல்ல, இதுவும் அபத்தமான செயல்தான். யார் இருந்தாலும் இல்லாவிடினும் நம் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நீ உன் குழந்தை பருவத்திலேயே அன்னையை இழந்தாய். நீயாக வளர்ந்த ஆளாகவில்லை. நான் என் தந்தையை இழந்து பல ஆண்டுகள் கழிந்து விட்டன. என் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லவில்லையா என்ன? என் மகன் ஆதவனை பார். அவனுக்கு தன்னை பெற்றவள் இன்னொருத்தி என்பதே தெரியாது. பெற்றவள் எப்போதோ உயிர் நீத்து விட்டாள். இருந்தும் சௌபாவை தன் அம்மாவாக நம்பி அவன் வளரவில்லையா? இதுதான் வாழ்க்கை ஓட்டம் அம்மா. தந்தையும் தாயும் இல்லாமலேயே நம்மால் ஜீவித்திருக்க முடியுமெனில், யாரோ காதலன் என்று இடையில் வந்த ஒருவன் கிடைக்காது போனால் வாழ்க்கை ஸ்தம்பித்து போய்விடுமா என்ன? தயவு செய்து என்னை நினைத்தே உன் வாழ்வை இழந்து விடாதே அம்மா என பேசி வந்தவளை மேற்கொண்டு தொடர முடியாமல் படபடவென அறிவுரை மழையை பொழிந்துவிட்டான் அரசன். ஆதித்யனின் பதற்றத்தை கண்ட நந்தினி பொங்கி வந்த சிரிப்பை கட்டுப்படுத்த மாட்டாமல், பிரபு, நான் எனது கூற்றை முழுமையாக முடிக்கவில்லை. எனக்கு நானே மங்கள நான் சூட்டிக் கொள்ளும் அந்த காரியத்தை இப்போது செய்யப்போவதாக சொல்லவில்லை. பதற வேண்டாம் பிரபு. நான் சேவகியாக தங்கள் அந்தப்புரத்தில் இருந்த காலத்தில் வெள்ளத்தில் குதிக்காமல் முன்பே இந்த காரியத்தை செய்து தங்கள் மனதையும் வேதனைக்குள்ளாக்காமல் இருந்திருக்கலாமே என்று எனக்கு தோன்றியது பிரபு. தங்களுக்கு பிடித்தபடி நான் அழகாக பிறக்கவில்லை என தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்தேன். ஆனால் அழகான உங்களது 3 மனைவிகளிடம் கூட உங்களுக்கு காதல் தோன்றவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன், நீங்கள் எதிர்பார்த்தது வெறும் புற அழகை மட்டுமல்ல, அதையும் தாண்டி உள்ளிருந்து எழும் இவள் நம்முடையவள் என்ற உள்ளுணர்வையும் தான் என்று. நீங்கள் சௌபர்ணிகாவை நம் கோட்டைக்குள் அழைத்து வந்த பிறகுதான் அந்த உள்ளுணர்வு உங்கள் கண்கள் வழியாக வெளியே பொங்கி வருவதை கண்டேன் என்று விளக்கம் கொடுத்து வந்தவள், தான் தேவி என்று மரியாதை கலந்து அரசியை விழிக்காததற்கு அரசன் கேட்காமல் தானாகவே அதற்கும் சேர்த்து விளக்கம் கொடுத்தாள். சௌபா உறவு முறையில் என் தங்கையாவாள். ஆகையால் இனியும் அவளை மரியாதை கலந்து அழைத்து அவளை அந்நியப்படுத்த வேண்டாமென்றே அவளை நான் ஒருமையில் விழிக்கிறேன் பிரபு என்று கூறி வந்தவளுக்கு அரசன் ஆமோதிப்பாக தலையசைக்க, நந்தினி மறுபடியும் தன் கூற்றை தொடர்ந்தாள். சௌபாவை தாங்கள் காண்பதற்கும் மற்ற மனைவிகளை தாங்கள் காண்பதற்கும் பெருத்த வித்தியாசம் இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் பிரபு. சௌபா தவறுகள் செய்த போதும் தங்களிடம் சண்டையிட்ட போதும் அவளை நீங்கள் முறைப்பதில் கூட காதல் கலந்திருக்கும். என்னையோ அல்லது உங்களது மற்ற மனைவிகளையோ கண்டபோதில் அந்த மோகன பார்வை உங்களிடத்தே இல்லாததை நான் சௌபாவை பார்த்த பின்பாக தொடர்ந்து கவனித்து வந்தேன். அப்போதிருந்தே என் மனம் சிறிது சிறிதாக மாறத் துவங்கியிருந்தது பிரபு. இறுதியாக கானகத்தில் மந்திரக்கட்டின் பிடியிலிருந்த அவளை தூக்கிச் சென்று பல்லக்கில் கிடத்திய தாங்கள் மயக்கம் போட்டது போல நடித்து தரையில் விழுந்து கிடந்த என்னை அரவிந்தனை விட்டு தூக்கச் சொன்ன போது உங்கள் மீது எனக்கிருந்த அபிப்பிராயம் முற்றிலுமாக தகர்ந்து போய்விட்டது பிரபு. உங்கள் மனது சௌபாவிற்கு மட்டும்தான். அதில் புறவாயில் வழியாக கூட என்னால் உள்ளே நுழைய முடியாது என்று உணர்ந்த போது என் மனம் சுக்குநூறாக உடைந்து விட்டது. அன்று முதல் என் மனதில் காதலன் என்ற ஸ்தானத்தில் நான் கருதி வந்த தங்களை கடவுள் என்ற ஸ்தானத்திற்கு உயர்த்திவிட்டேன் பிரபு. இப்போதும் எப்போதும் அந்த ஸ்தானத்தில்தான் உங்களை வைத்திருப்பேன். ஆகையால் இனியொரு முறை உங்கள் மனதை காயப்படுத்தும் எந்த பைத்தியக்காரத்தனமான செயலையும் செய்ய மாட்டேன் பிரபு என்று வைராகியத்துடன் வாக்களித்தாள் நந்தினி. இந்த வார்த்தைகளை உதிர்த்த போது நந்தினியின் விழிகளில் நீர்த்திவளைகள் தேங்கியிருந்தன. ஆனால் அந்த துளிகள் காதல் தோல்வியால் உண்டான கவலையில் தோன்றியவை அல்ல. அவை நெஞ்சுறுதியின் வெளிப்பாடு என்று உணர்ந்து கொண்டான் அரசன்.
இந்த வார்த்தைகளை கேட்ட பின்புதான் அரசனுக்கு மூச்சே இயல்பாக வந்தது. பதற்றம் தீர்ந்ததற்கு அடையாளமாக தனது நெஞ்சில் கை வைத்தபடி பெருமூச்சு விட்டு, ஒரு நிமிடத்தில் என்னை அதிரச் செய்து விட்டாய் அம்மா. பல நூறு எதிரிகளின் மத்தியில் நிராயுதபாணியாக நிற்கும் போது கூட வராத பயம் பாசம் வைத்திருப்போருக்கு எதிரில் வந்துவிடுகிறது. இதற்கு காரணம்தான் என்னவென்றே விளங்குவதில்லை. சரி, அதை விடு நந்தினி. நான் விஷயத்திற்கு வருகிறேன். நீ செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கும்படி கேட்டிருந்தாயே, அதை கூட நான் பிறகு கொடுக்கிறேன் என்று கூறியிருந்தேனே. உன் தண்டனையை முடிவு செய்துவிட்டேன் என்று உறுதியான குரலில் சொல்லி வந்தவன் மாறனுடனான திருமணம் பற்றி எடுத்துச் சொன்னான். விஷயத்தை கேட்டவளுக்கு வியர்த்து கொட்டியது. மாறனை மணந்து கொள்வதை பற்றி நந்தினி எண்ணி பார்த்ததே இல்லை. மாறன் என்ன, ஆதித்யனைத் தவிர வேறு எந்த ஆண்மகனையும் அவள் மனது எண்ணியதே கிடையாது. இந்நிலையில் மாறனை மனம் செய்து கொள்வது குறித்து எப்படி எண்ணுவாள் அவள்? அரசன் தண்டனை என்று ஆரம்பித்த போது கூட அவள் மனம் எதை குறித்தும் ஆலோசித்திருக்கவில்லை. தான் உயிருடன் இருப்பது தெரிந்தால் யாரையாவது மனம் செய்து கொண்டு வாழ்வை துவங்கும்படி அரசன் கட்டாயப்படுத்துவான் என்று உணர்ந்திருந்தவளுக்கு அரசன் தேர்ந்தெடுக்கப் போவது மாறனைத்தான் என்று சிறிதும் தோன்றவில்லை. விழிகள் இரண்டும் தான் எதிரே நின்றிருந்த அரசனை அசையாமல் நோக்கியதே தவிர அப்பேதையின் மனது என்னவோ வேறு எங்கோ சஞ்சரித்துக் கொண்டிருந்தது. மாறனை மணந்து கொள்ள சம்மதமா என்று கேள்வி கேட்டு அவளது பதிலுக்காக காத்து கொண்டிருந்தவனுக்கு பல நிமிடங்களாக மௌனத்தை தவிர நந்தினியிடமிருந்து வேறு எந்த பதிலும் வரவில்லை. உறைந்து போய் நின்றிருந்தவளின் உள்ளத்தை ஊடுருவினான் அரசன். அவள் வாயைப் போல அவளது மனமும் மௌனமாகவே இருந்தது. எந்த எண்ணமும் அங்கு உதயமாகவில்லை. உண்மையிலேயே அரசனின் கேள்வி அவளுக்கு அதிக அதிர்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும். சுயத்தை இழந்து கண்களை திறந்தபடியே மயக்க நிலையில் நின்றிருந்தாள் நந்தினி. காத்திருந்தும் பெண்ணிடமிருந்து பதில் ஏதும் வராததால் ஆதித்யன் செய்வதறியாது நின்றிருந்தான். அவளது தோளை பிடித்து உழுக்கலாம் என்று அரசனுக்கு தோன்ற தனது கைகளை உயர்த்தினான். ஆனால் மறுகணமே உயர்த்திய கைகளை கீழிறக்கி, வேண்டாம், பார்ப்பவர்களுக்கு அந்த செயல் தவறாகப்படலாம். தன் மீதிருந்த காதலை அவள் பகிரங்கமாக பிரகடனப்படுத்திய பிறகு இவ்வாறு இருட்டிய வேளையில் நடுத்திடலில் அவளை தீண்டுவது பிறர் கண்களுக்கு தவறாகப்படக்கூடும். மாறனை இல்லாவிடினும் வேறு யாரையாவது அவள் மணந்துதான் தீர வேண்டும். அப்படி இருக்க தனது செய்கையினால் நந்தினியின் மாண்பிற்கு களங்கம் நேர்ந்துவிடக்கூடாது என்று கருதி வந்த வேளையில்தான் நந்தினி அரசனின் மீது மயங்கிச் சாய்ந்திருந்தாள். தோளை தீண்டுவதே அவள் மாண்புக்கு இழுக்கு சேர்க்கும் என்று மன்னன் கருதியிருந்த வேளையில் இப்போது தன்மீதே விழவிருந்தவளைக் கண்டவன் அவளை விழிக்கச் செய்யும் முன்பாக எவரும் தன்னை நோக்குகிறார்களா என்றுதான் சுற்றி முற்றி பார்த்தான். அவன் சந்தேகம் பொய்யாகவில்லை. மெய்க்காவல் வீரர்கள் முதல் பார்க்கவத்தின் இரவு காவலர்கள் வரை பலரும் இந்த காட்சியை கண்டபடியும் அரசன் திருவென விழிப்பதையும் பார்த்து முறுவலித்தபடியேதான் இருந்தனர். வீரர்கள் தன்னை கண்டுவிட்டதைக் கண்டு ஆதித்யனுக்கு கோபம் வர அவன் எரிச்சலாக, எருமைகளே, வெட்டியாக என்ன வேடிக்கை இங்கு? அழைத்தால்தான் வருவீர்களா? இவள் மயங்கி கிடக்கிறாள், உதவிக்கு வரமாட்டீர்களா நீங்கள்? போய் பெண் காவலர்களையும் வைத்தியரையும் அழைத்து வாருங்களடா. யாராவது முதலில் சென்று தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று ஆதித்யன் அலறினான். அவ்வேளையில் அரசனுக்கு பின்புறமாக இருந்து பிரபு என்று ஒரு ஆடவனின் குரல் கேட்க ஆதித்யன் மகிழ்ச்சியுடன் திரும்பி, வாடா ஆபத் பாந்தவா, சரியான வேளையில் வந்துள்ளாய் நீ. நந்தினியை தூக்கிச் சென்று அவளது அறையில் சேர்ப்பித்து விடு. பெண் காவலர்கள் இங்கு வந்து 4-5 பேர் சேர்ந்து இவளை தூக்கிக் கொண்டு அறைக்கு செல்ல நேரம் பிடிக்கும். நல்ல வேளையாக நீ வந்துவிட்டாய் என அரசன் நிம்மதியுற்றவன் போல கூற, அந்த பணிக்கு ஏவப்பட்டவன்தான் இப்போது நிம்மதி இழந்தான். அவன் வேறு யாருமல்ல, ஆதித்யன் நின்றிருந்த அந்த கோட்டையைச் சேர்த்து அது அமைந்திருக்கும் சிற்றரசான பார்க்கவத்தின் எதிர்கால மன்னன் அரவிந்தன் தான் அப்படி நிம்மதியை இழந்தவன். அரசனது ஆணையை ஏற்க மறுத்து ஏதோ சாக்குப்போக்கு சொல்ல அவன் முன்வர ஆதித்யன் அரவிந்தனின் பேச்சை இடைநிறுத்தி, சக்கரவர்த்தியிடமே வாதம் செய்கிறாயா? அவளை தூக்கிச் செல் என நான் உனக்கு கட்டளை இட்டிருக்கிறேன், தூக்கடா அவளை என்று கர்ஜித்தான். அரசனின் ஆணை அதட்டலாக வந்தாலும் அந்த கடூரமான குரலுக்கு பின்னால் பாசம்தான் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்ட அரவிந்தன் வேறு வழி இல்லாமல் மயங்கியிருந்த நந்தினியை தூக்கி தோள் மீது போட்டுக்கொண்டு
அறை நோக்கி முன்னேற அரசன் அவனுடன் சென்றான். செல்லும் வழியில் அரவிந்தன், பிரபு, நான் கோட்டையின் வாயிற்காவலர்களை சந்தித்துவிட்டு மாளிகை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். அச்சமயம் தாங்கள் யாரோ ஒரு பெண்ணை அணைத்துக் கொண்டு நிற்பதை பார்த்தேன். இந்த நடுத்திடலில் சக்கரவர்த்தி இப்படி ஒரு பெண்ணை தன் மாரில் சாய்த்திருக்கிறார் எனில் அது தங்களது தங்கை தேவி அகல்யாவாகத்தான் இருக்கும் என்று எண்ணி அண்ணன் தங்கை பாசத்தை ரசிக்கலாம் என்று ஆசையாக வந்தேன். ஆனால் தாங்கள் வைத்தியரை அழைத்து வரச் சொல்லி கட்டளையிட்ட பின்னர் அகல்யா தேவிக்குதான் ஏதோ அனர்த்தம் நிகழ்ந்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டேன். ஒரு ஆதரவாக இருக்கட்டும் என்று தங்களை அழைத்தேன். ஆனால் முன்னால் வந்து பார்த்தால் நந்தினி தேவி உங்கள் மீது விழுந்திருக்கிறார். சுற்றிலும் எத்தனை தடியர்கள் ஆயுதம் ஏந்திக் கொண்டு வீணாக நின்றனர். எப்போதும் ஏன் பிரபு எனக்கே இந்த வேலையை கொடுக்கிறீர்கள்? என் தந்தை மட்டும் இந்த காட்சியை கண்டால் நாளை என் அண்ணனின் இறுதி ஊர்வலத்தில் அவனுக்கு பக்கத்தில் துணையாக இருக்கட்டும் என்று என்னையும் அவனுடன் சேர்த்து தூக்கிச் சென்று விடுவார் அரசே என்று புலம்பியபடியே அரசனுடன் நடந்து சென்றான். ஆதித்யன் பேசியவனை நோக்கி கிண்டலாக சிரித்துவிட்டு, உன் தந்தை பார்க்கிறார் என இவளை நீ இறக்கிவிட்டாயானால் இதுவரையிலும் அவர் என்னிடம் உன்னை பற்றி புகாராக கூறிய கதை வசனங்களை எல்லாம் உண்மை போல தொகுத்து ஆருத்ராவின் காதில் சேர்ப்பித்து விடுவேன், ஜாக்கிரதை என மிரட்டினான். அரவிந்தன் அதிர்ச்சியுடன் அரசனை திரும்பி பார்த்து, பிரபு, ஒரு சக்கரவர்த்தி செய்யும் காரியமாயுது? என் தந்தையுடன் நெருங்கி பழகாதீர்கள் பிரபு. தங்களுக்கும் அவர் குணங்கள் எல்லாம் வருகிறது. நானாக வலிய வந்து தங்களிடம் மாட்டிக்கொண்டேன். வந்தவன் அப்படியே நழுவி என் அறைக்குள் சென்றிருக்க கூடாது என்று நொந்து போன குரலில் மறுபடியும் புலம்பினான். பேசியவனை தட்டி கொடுத்து சாந்தப்படுத்திய அரசன், அதாவதரா தம்பி, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து என்று வள்ளுவர் கூறியதற்கு ஏற்ப எனக்கு ஏனோ நந்தினியை தூக்கிச் செல்லும் பணியை உன்னிடம் வழங்குவதுதான் சிறந்தது என்று எப்போதும் தோன்றுகிறதடா என்று அரசன் ஆரம்பிக்க, அரவிந்தன் பக்கவாட்டில் திரும்பி கிண்டலாக பேசிய அரசனை மூக்கு விடைத்தபடி முறைத்தான். ஆதித்யன் தனது கூற்றை புரிய வைக்கும் விதமாக தலையை ஆட்டி முறைத்தவனை சாந்தப்படுத்தி அவனது முதுகில் தட்டி கொடுத்து, பொறடா, நான் கூற முற்பட்டதை முடித்து விடுகிறேன். அன்று ஆதித்தபுரி கானகத்திலும் மயங்கியிருந்த இவளை தூக்கி வரச் சொல்லி உன்னைத்தான் நான் பணித்தேன். ஏனெனில் அங்கு உதவிக்கு உன்னை தவிர வேறு ஒருவரும் இருந்திருக்கவில்லை என்று அரசன் விளக்கி வர, அரவிந்தன் வேண்டுமென்றே சுற்றுமுற்றி கோட்டைக்குள் நடமாடிக் கொண்டிருந்த வீரர்களை பார்த்தான். அவனது செயலுக்கான காரணத்தை புரிந்து கொண்ட ஆதித்யன், அடே, இன்னும் நான் முடிக்கவில்லையடா. இங்கு ஆட்கள் நாலாபுறமும் விரவி கிடக்கிறார்கள்தான். ஆனால் நான் உன்னை அழைத்ததன் காரணம் நீ உத்தமன் என்பதனால்தான். அதுபோக நீ நந்தினியை விட வயதில் இளையவன். நீ அவளை சுமந்து சென்றால் அது தவறாகாது என மேலும் விளக்கம் கொடுத்தான். அரவிந்தன் அரசனிடம், பிரபு, இத்தனை தெளிவுரைகளை கொடுப்பதற்கு பதிலாக நீதான் பலிகடா என்று ஒற்றை வரியில் சொல்லியிருக்கலாமே பிரபு என்று அலுப்பாக கூறியவன் ஏதோ ஒன்று அவனுக்கு உறுத்த தனது பார்வையை மேல் நோக்கி செலுத்தினான். தான் பார்த்த அதே மேல் மாடத்தை காணும்படி அரசனுக்கும் கஞ்சாடை காட்டினான் அரவிந்தன். அரசனும் நிமிர்ந்து பார்க்க அங்கே அரவிந்தன் காட்டிய இடத்தில் பார்க்கவ மன்னர் நின்றிருந்தார். அவரை நோக்கி ஒரு மரியாதை புன்னகை செய்துவிட்டு அரவிந்தனுடன் சேர்ந்து நந்தினி தங்க வைக்கப்பட்டிருந்த மூத்த இளவரசன் சைலேந்திரனின் மாளிகைக்கு நடந்து சென்றான் அரசன். திருமணம் புரிந்து கொள்ளச் சென்ற சைலேந்திரன் திரும்ப மாட்டான் என்று தெரிந்திருந்ததாலோ என்னவோ நந்தினியை அந்த மாளிகையில் தங்க வைத்திருந்தான் அரவிந்தன். வருணனுக்கும் போனவன் மீண்டு வரமாட்டான் என்று நன்கு தெரிந்திருந்தபடியால் அவனும் அதே மாளிகையின் கீழ்த்தளத்தில் இருந்த சைலனின் அறையை யாரும் சொல்லாமலேயே தனதாக்கிக் கொண்டிருந்தான். தந்தை தவறாக எண்ணியிருப்பாரோ என்று வருந்தியபடி நடந்து சென்ற அரவிந்தனிடம் அவனது உள்ளத்தை படித்த ஆதித்யன், இல்லையடா, நீ எண்ணுவது போல மன்னர் உன்னை தவறாக எண்ணவில்லை. உன்மீது முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது அவருக்கு பாசமும் நம்பிக்கையும் பிறந்துள்ளது. நீ எனக்கு ஒத்தாசை செய்வதையும் என்னிடம் பாசமாக பழகுவதையும் எண்ணி மனது பூரித்து போய் நிற்கிறார் அவர். உன்னை போலவே தன் பெரிய மகனும் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று எண்ணுகிறார் என நந்தகோபாலரின் மனமொழியை அரவிந்தனுக்கு மொழிபெயர்த்தான் ஆதித்யன். அரசனின் வார்த்தைகளை கேட்ட அரவிந்தனுக்கு மனது குதூகலத்தில் கொண்டாடியது. உண்மையிலேயே என் தந்தை என்னை புரிந்து கொண்டு விட்டாரா அரசே? எனில் இனி வீணாக வசை மாறி பொழிய மாட்டார்தானே என்று உற்சாகத்துடன் நடைபோட்டு சென்றவன் நந்தினியை தனது தமையனது மாளிகையின் மேல்தளத்தில் கொண்டு போய் சேர்ப்பித்தான். படுக்கையில் அரசியை கிடத்தியவன் தந்தையின் மனதை பிரதியெடுத்து கூறிய அரசனை
அன்புடன் அணைத்துக் கொண்டு, நன்றி பிரபு, என் தந்தையின் மனமாற்றத்திற்கு தாங்கள்தான் காரணம். தங்களுக்கு நான் என்றென்றும் கடன்பட்டுள்ளேன் அரசே என்று உகை பொங்கச் சொல்லி வந்தான். அணைத்திருந்தவனை வலுவுடன் தன்னிடம் இருந்து அகற்றி, உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தடா. என்னை தழுவிக்கொள்வதற்கு பதிலாக சென்று உன்னை நல்லவன் என புரிந்து கொண்ட உன் தந்தையை தழுவிக்கொள். ஒருவேளை அவரை தேடிச் செல்ல உனக்கு தயக்கமாக இருந்தால் நேராக உன் காதலியிடம் சென்று அவளை தழுவிக்கொள். அவளிடம்தான் உனக்கு எந்த தயக்கமும் இல்லையே. அவளை அடைவதற்காக மஞ்சள் தேய்த்து குளித்தவன்தானே நீ என அரசன் சீண்டி வர, அரவிந்தன் பொய்யாக வெகுண்டு, பிரபு, அந்த காரியத்தை செய்யச் சொல்லி என்னை பணித்தவரே தாங்கள்தானே பிரபு. இப்படியான யோசனை எல்லாம் எந்த ஜென்மத்திலும் எனக்கு தோன்றாது. தங்கள் வார்த்தைகளால் என் மனது காயம் பட்டுவிட்டது பிரபு என அரசனிடம் கோபித்துக் கொண்டவன் போல நடித்தான் அரவிந்தன். ஆதித்யன் வெறுப்படைந்து, அடே, உனது விளையாட்டையும் கொஞ்சலையும் பிறகு வைத்துக்கொள். எனக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக உள்ளன. அதான் இறுதி ஊர்வலத்தில் உன் அண்ணனுக்கு துணையாக நீ படுக்கப் போவதில்லையே. அதனால் இப்போது நிம்மதியாக சென்று உன் மஞ்சத்தில் படுத்துக்கொள். இப்போதே நன்கு உறங்கிக்கொள். உன் தலையில் மகுடம் ஏறிவிட்டால் பிறகு என்னைப் போல உனக்கும் உறங்க நேரம் கிடைக்காது என்று அறிவுறுத்தி வந்தவன் பின்னர் வஞ்சம் தீர்ப்பவன் போல தலையை மேலும் கீழுமாட்டி, இளவரசனாக பிறந்தும் எந்த கடமையும் செய்யாமல் ஆனந்தமாக பொழுதை ஓட்டி எனக்கு பொறாமை வரவழைத்தாயல்லவா? இனி இருக்கிறது உனக்கு. உன் நாட்டு பொறுப்பை மட்டுமில்லாது என் ராஜாங்கத்தின் பிற பணிகளையும் உனக்கு வழங்கி நிற்கக்கூட நேரமில்லாமல் செய்கிறேன் உனக்கு என அரவிந்தனிடம் கருவினான் ஆதித்யன். அரவிந்தன் மிரண்டு போய், என் மீது இத்தனை வஞ்சமா தங்களுக்கு? இதுவரையிலும் பொறாமை இருந்தது சரி. அதான் இப்போது தங்களுக்கும் தமையன் கிடைத்து விட்டாரே பிரபு. இனி எனக்கும் தமையன் இருக்கிறான், உங்களுக்கும் தமையன் ஒருவர் இருக்கிறார். அவர்கள் இருவர் தலையிலும் பாரத்தை நாம் இறக்கிவிட்டு நாம் இருவருமாக கைகோர்த்து கொண்டு ஒன்றாக ஊரை சுற்றச் செல்வோம் என அரசனை சமாதானப்படுத்த முயன்றான். ஆதித்யனோ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லேடா. நான் அனுபவித்து வந்த கொடுமைகளை நீயும் அனுபவிக்க வேண்டும். இடையறாத பணிகளால் நீ உணவுண்ணவும் காதலியிடம் லீலைகள் செய்யவும் நேரமின்றி தவிக்க வேண்டும். அண்ணனிடம் பொறுப்பை வழங்கப் போகும் நான் சாய்வு இருக்கையில் ஓய்வாக அமர்ந்தபடி அந்த காட்சிகளை நான் கண்டு ரசிக்க வேண்டும். இப்போது கிளம்பு. உன் மாளிகைக்கு செல்லும் முன்பாக வைத்தியர்களை விரைந்து இங்கு வரச் சொல் என குரலில் பொய்யான அதிகாரத்துடன் அரவிந்தனுக்கு கட்டளையிட்டு அனுப்பி வைத்தான் அரசன். ஆதித்யன் விளையாட்டாகச் சொல்லி இருந்தாலும் இதெல்லாம் உண்மையில் நடந்துவிடுமோ, நடந்தால் நம் நிம்மதி என்னாவது என்றெல்லாம் வருந்தியபடியே தனது மாளிகை நோக்கிச் சென்றான் அரவிந்தன். சென்றவனுக்கு வழியில் நடந்து வந்து கொண்டிருந்த வைத்தியரை பார்த்த பின்னால்தான் அரசன் மருத்துவர்களை அனுப்பி வைக்கச் சொன்னதே அவனுக்கு நினைவு வந்தது. ராஜ்யபாரம் பயமாக உருமாறி அரவிந்தனின் மனதை ஆக்கிரமித்திருந்தது. தனது அரசி மயங்கி விழுந்திருப்பதை அறிந்து அறையில் ராணிக்காக காத்திருந்த பணிப்பெண் மைத்திலி அரசியின் முகத்தில் நீர் தெளித்து அவளை எழுப்ப முயன்று கொண்டிருந்தாள். அரசன் அவளிடம், உன் ராணி ஏன் இத்தனை பலவீனமாக இருக்கிறாள்? இவள் எப்படி வாளெடுத்து சண்டை செய்கிறாள்? பேசிக்கொண்டிருக்கும் போதே மயங்கி சாய்ந்து விட்டாள். அவளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடு. இப்படி நலிந்த தேகம் கொண்டிருந்தால் பிறகு எப்படி இவள் பிள்ளையை சுமப்பாள்? அதற்கெல்லாம் சக்தி வேண்டாமா என்று அக்கறையை கோபமாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். அரசனின் பேச்சை கேட்டு வந்த மைத்திலி உள்ளம் மகிழ்ந்து, அரசே, தாங்கள் கூறுவது உண்மைதானா? எனில் தாங்கள் எம் ராணியை ஏற்றுக்கொள்ள எண்ணம் கொண்டு விட்டீர்களா? எம் தேவியின் ஆசை பலித்து விட்டதா? அவரது கனவு கைகூடி விட்டதா? தங்கள் கரத்தால் தன் கழுத்தில் ஒரு தாலி ஏறினாலே போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அவருக்கு பிள்ளை பேரே கொடுத்து அவரை மகிழ்ச்சிப்படுத்த முடிவு செய்து விட்டீர்களா பிரபு? உண்மையில் இதைவிட மகிழ்ச்சியான நாள் என் வாழ்வில் எதுவுமே இருந்ததில்லை பிரபு என அரசனை பதில் பேச விடாமல் அதீத உற்சாகத்தில் அரற்றிக் கொண்டு போனாள். அரசன் கோபமாக, சிறிது நிறுத்து உன் பிதற்றலை. பிள்ளை தர வேண்டுமோ உன் அரசிக்கு? உன் அரசியே என்னை மறந்தாலும் நீ என்னை மறக்க மாட்டாய் போலவே. இன்னும் எத்தனை திருமணங்களை நான் செய்து கொள்வது? வேண்டுமானால் ஒன்று செய்யலாமே. உன் அரசியுடன் சேர்த்து உன்னையும் நான் மனம் புரிந்து கொள்கிறேன். ஏனெனில் திருமணம் செய்வது ஒன்று மட்டும்தானே எனது வேலை. அதுவும் இன்றி நீங்கள் அறிந்த ஒரே ஆண்மகன் நான் மட்டும்தானே. விடிந்தவுடன் விவாகத்தை வைத்துக் கொள்ளலாமா? வசதி எப்படி என்று கிண்டலாக கேட்டான். மைத்திலி பயந்தவளாக தலையை குனிந்து கொண்டு கண்களை மட்டும் அரசனிடம் உயர்த்தி, வேண்டாம் பிரபு, நான் தங்களை விட வயதில் மூத்தவள் என்று பதிலளித்தாள். அவள் பதிலை கேட்டு அதிர்ந்து போனது போன்று
முகபாவனை செய்த ஆதித்யன், ஓ, வயதுதான் உன் பிரச்சனையா? எனில் என்னை விட இளையவளாக இருந்திருந்தால் என்னை மனம் செய்து கொண்டிருப்பாயா என கண்களை அகல விரித்து மூக்கை விடைத்துக் கொண்டு மிரட்டுவது போல கேட்டான். தன்னை கண்டிக்கும் நோக்கில்தான் அரசன் அவ்விதம் பேசி வருகிறான் என்பதை உணராத மைதிலி அப்போதும் முகத்தை பவ்யமாகவும் பயத்துடனும் வைத்துக் கொண்டு, அப்போதும் மாட்டேன் பிரபு, ஏனெனில் தாங்கள் எம் எஜமானியின் காதலர், எம் எஜமானிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று பதில் சொல்லி வந்தாள். அவளது பேச்சை துண்டித்த அரசன், நிறுத்து உன் மதிகிட்ட வார்த்தைகளை, நன்கு கேட்டுக்கொள் பெண்ணே, உன் அரசிக்கு வேறு ஒருவனுடன் திருமணமாக உள்ளது. நந்தினி என் மீதான காதலை மறக்க போராடி வருகிறாள். இது போன்று எதையாவது உளறி மறுபடியும் அவளுக்குள் என் நினைவுகளை விதைக்காதே. அவள் என்னை மறந்து மணக்கப் போகும் கணவனை நேசித்தாக வேண்டும். அதற்கு தேவையான உதவிகளை நீ செய்து வர வேண்டும். புரிகிறதா? உன் ராணி மீது உனக்கு உண்மையிலேயே விசுவாசம் இருந்தால் அவள் வாழ்க்கை நல்லபடியாக அமைய பிரார்த்தனை செய்து கொள். ராணியை மனம் செய்து கொள்ளப் போவது உங்கள் தளபதி செண்பகமாறன் தான். நந்தினியை மணக்கச் சொல்லி நான் விடுத்த கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். நந்தினியும் அவசியம் எனது விருப்பத்தை ஏற்று நடப்பாள். நடுவில் நீ புகுந்து அவளை ஏதாவது குழப்பினாய் என்றால் பிறகு பெண் என்று இறக்கப்பட மாட்டேன். உனக்கான தண்டனை என்ன தெரியுமா? என் கோட்டைக்குள் 96 வயது முதியவர் ஒருவர் பொக்கை வாயோடு வெற்றிலை இடித்துக் கொண்டு திண்ணையில் அமர்ந்திருப்பார். வயதில் மூத்தவன் வேண்டும் என்றுதானே கேட்டாய்? அந்த மூத்தவருக்கு உன்னை மனம் செய்து கொடுத்து அவருக்கு வெற்றிலை எடுத்துக் கொடுக்கும் வேலையை நீ பார் என்று கட்டளையிட்டு விடுவேன் என மிரட்டினான். மைதிலி பயந்து போய், வேண்டாம் பிரபு, அப்படி எதுவும் செய்துவிடாதீர்கள். தங்கள் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன். தளபதியை பற்றி பொழுதிற்கும் வர்ணித்து தேவியின் மனதில் அவர் மீதான காதலி விதைப்பது எனது பணி. என் ராணி இன்ப வாழ்வை துவங்கினால் அதுவே எனக்கு போதும் பிரபு என அவசர அவசரமாக பதற்றத்துடன் பதிலளித்தாள் அரசனுக்கு. அப்போது வாயிலில் நின்றபடி வைத்தியர் அறைக்குள் நுழைய அனுமதி கேட்க அரசன் அவரை உள்ளே வரவழைத்து நந்தினிக்கு சிகிச்சை கொடுக்க சொன்னார். நந்தினியை பரிசோதித்த மருத்துவர், ராணியின் உடலில் ஒரு குறையும் இல்லை எனவும், ஏதோ அதிர்ச்சியான ஒன்றை கண்டோ அல்லது கேட்டோதான் ராணி மயங்கியிருக்க வேண்டும் என்று அவர் கூற, தான் கூறிய செய்திதான் அவளை மூர்ச்சையடைய செய்திருக்கிறது என்று உணர்ந்து கொண்ட அரசன், தன் ராணியின் கதிக்கு காரணம் தான் என்று மைதிலி கண்டுபிடித்து விடுவாளோ என்ற அச்சத்தில் அவளை நிமிர்ந்து பார்த்தான். சரியாக அந்த சமயம் அரசனைத்தான் நோக்கிக் கொண்டிருந்தாள் அந்த பணிப்பெண். நோக்கியதோடு மட்டுமில்லாமல் சற்று முன்னர் அதிகார தோரணையுடன் பேசிவிட்டு தற்போது திருவென விழித்துக் கொண்டிருக்கும் அரசனை பார்த்து கிண்டலாக புன்முறுவலும் செய்தாள். மைதிலியை பார்க்காதது போல அரசன் பார்வையை வேறுபுறமாக திருப்பிக் கொள்ள, வைத்தியர் சில மருந்துகளை நந்தினிக்கு புகட்டிய பின்னர் அரசனிடம் நெருங்கி வந்து, பயப்படுவதற்கு ஏதுமில்லை சக்கரவர்த்தி, தேவிக்கு மருந்து கொடுத்திருக்கிறேன். ஒரு நாளிகைக்குள் அவர் மூர்ச்சை தெளிந்து விடுவார். அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விஷயங்களை அவரிடம் சில நாட்களுக்கு சொல்லாமல் தவிர்ப்பது நல்லது பிரபு என்று பரிந்துரைத்துவிட்டு அரசனிடம் விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். தான் நிகழ்த்த ஆசைப்பட்டது ஆரம்பத்திலேயே நின்று போய்விட்டதே என வருந்தி படுத்திருந்த நந்தினியை நெருங்கி வந்தான் அரசன். மஞ்சத்தின் அருகே இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தவன் ஏதோ ஒன்று அவனது உணர்வுகளை உறுத்த கட்டிலின் அருகே நின்றிருந்த மைதிலியை நிமிர்ந்து பார்த்தான். அப்போதும் அவள் அரசனை கண்டு கிண்டலாக நகைப்பதை நிறுத்தவில்லை என்பதை உணர்ந்து கொண்டவன் அவளை தன் அருகில் வருமாறு கையசைத்தான். வாயில் கை வைத்து மறைத்து பணிவாக வந்தவளிடம், எத்தனை திமிர் பெண்ணே உனக்கு! நந்தினியின் தோழி என்பதால் நான் உனக்கு தண்டனை தரமாட்டேன் என்ற தைரியத்தில் என்னிடமே வாலாட்டுகிறாயா? அதுதான் நடக்காது. பொதுவாக பெண்களை நான் என் கைகளால் தண்டிப்பதில்லை, பிறர் மூலமாகத்தான் அவர்களுக்கு தண்டனை வழங்குவேன். இந்த அறையில் அப்படி வேறு எவரும் இல்லையாதலால் நீயாகவே உன்னை தண்டித்துக் கொள்ள வேண்டும். உன் தலையில் ஓங்கி 4 குட்டுகள் குட்டிக் கொள்ள வேண்டும். நீ குட்டுவது எனக்கு வலிக்க வேண்டும் என்று அடிக்குரலில் கட்டளையிட்டான். அரசனின் அதிகார குரலை கேட்ட மைதிலிக்கு முகத்தில் முன்பிருந்த சிரிப்பு மாறி பீதி அவளை ஆட்கொண்டிருந்தது. அரசனுக்கு முன்னால் மண்டியிட்டவள், வேண்டாம் பிரபு, இந்த ஒரு முறை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனி நான் தவறே செய்ய மாட்டேன். மரியாதைக்காக கூட தங்களை கண்டு சிரிக்க மாட்டேன். நான் தங்களை கண்டு மட்டுமல்ல, எவரை கண்டும் இனி சிரிக்க மாட்டேன். இன்றிலிருந்து நான் சிரிக்கவே மறந்துவிட்டேன். மன்னியுங்கள் பிரபு என்று அழுது வடித்தபடி கைகூப்பி நெற்றி தரையை தொடும்படி பணிந்து வணங்கினாள் அரசன் முன்பு. ஆதித்யன் அவள் எழச் சொல்லி, சரி, உனக்கு ஒரு இறுதி வாய்ப்பு அளிக்கிறேன். நீ 2 தவறுகளை புரிந்துள்ளாய்.
உன் ராணிக்கு நான் மாறனை மனம் செய்து வைக்க பிரயத்தனம் செய்து வர நீ முதலிலிருந்து ஆரம்பித்து என்னை மறுபடியும் அவள் வாழ்வில் இணைக்க எண்ணியது முதல் தவறு. அடுத்தது சக்கரவர்த்தி என்ற மரியாதை இல்லாமல் என்னை பரிகாசம் செய்து சிரித்தது. இந்த தவறுகளுக்கு 4 குட்டுகள் மிக மிக குறைந்த தண்டனையே. இருந்தும் உனக்கு இதைவிட எளிமையான வேறு வாய்ப்புகள் அளிக்கிறேன். முதல் தவறுக்கான தண்டனையாக நான் அடுத்த முறை நந்தினியை சந்திக்கும் முன்பாக அவளிடம் மாறனை பற்றி எடுத்து கூறி அவளது மனதில் காதலை விதைத்து அவனை மனம் செய்து கொள்ள உன் ராணியை சம்மதிக்க வைக்க வேண்டும். இது முதல் தண்டனை. இரண்டாவதாக என்னை பார்த்து சிரித்தாயல்லவா, சிரிப்புதான் உனக்கான தண்டனையே. நான் சொல்லும் போது சொல்லும் நபரிடம் நீ சிரித்து சிரித்து பேச வேண்டும். முன்பு ஒருமுறை உன் ராணி கோகிலாவாக நடித்த போது எனக்கு உதவியாக என்னிடம் சிரித்து பேசி என் மனைவியை வெறுப்பேற்றினாளே, அதே போன்று நான் சொல்லும் நபரிடம் நீ சிரித்து பேசி அவர் மனைவியை வெறுப்பேற்ற வேண்டும். ஒரு நாள் சிரித்தால் போதாது, அடிக்கடி அதை செய்து வர வேண்டும். அந்த ஆடவன் உன்னை காதலிக்கிறான் என்று அவனது மனைவியை நம்ப வைக்க வேண்டும். அந்த ஆண்மகன் யார் எவர் என்றெல்லாம் நான் உனக்கு பிறகு சொல்கிறேன். இந்த பணியை முடிக்காமல் நீ குமுத பர்வதம் திரும்பக்கூடாது. உன் ராணி கிளம்பினாலும் இந்த வேலையை முடித்துவிட்டுதான் நீ கிளம்ப வேண்டும், புரிகிறதா என அதிகார தோரணையுடன் உள்ளங்கையை முட்டி மீது வைத்து உடலை சிறிது முன்னால் சாய்த்து பயமுறுத்துவது போல கண்களை உருட்டி முகத்தை விரைப்பாக வைத்துக் கொண்டு திமிராக கேட்டான் ஆதித்யன். ஆதித்யனது தோரணை மைத்திலிக்கு அச்சமூட்டினாலும் தன்னை அரசன் துன்புறுத்த மாட்டான் என்ற நம்பிக்கை அவளது குறும்பை கிளறிவிட்டது. புரிகிறதா என கேட்டு பதிலுக்காக எதிர்நோக்கி இருந்தவனை பயந்தவள் போல நிமிர்ந்து பார்த்தவள், புரிகிறது பிரபு, இதற்கு 4 அல்ல 40 முறை குட்டிக் கொண்டிருக்கலாம் என வாய்க்குள்ளேயே முணங்கினாள். அரசனுக்கு அவளது வார்த்தைகள் தெளிவாக கேட்டிருக்க அவன் கோபமாக கேட்பது போல, என்ன என்ன சொன்னாய் நீ என்று மிரட்டினான். மைத்திலி பயந்தது போல பாசாங்கு செய்து, இல்லை பிரபு, இத்தனை மகத்தான பணியை செய்ய அடியவள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று கூறினேன், அவ்வளவுதான் என மழுப்பினாள். அரசன் சினத்துடன் அவளை முறைத்துவிட்டு, அந்த பயம் வேண்டும். இனியும் என்னை சீண்டினாள் அந்த பொக்கைவாய் கிழவன்தான் உனக்கு ஜாக்கிரதை என்று மிரட்டியபடியே அங்கிருந்து எழுந்து சென்றான். மேல் மாடியில் இருந்த அறையிலிருந்து படி இறங்கி கீழே சென்றவனுக்கு உடல் அடித்து போட்டது போல அலுப்பாக இருந்தது. அரசன் கண்ணிமைகளை மூடியே பல மணி நேரங்கள் ஆகியிருந்தது. முந்தைய நாள் அதிகாலை பொழுதில் கண்விழித்தவன் அடுத்த நாள் விடியும் வேளையே வந்தும் அவன் கண்கள் இன்னமும் மூடவில்லை. அதற்கு மேலும் அவனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. மாறன் நந்தினி விவகாரம் வெற்றி பெற்றிருந்தால் அரசனது தூக்கமும் முயற்சியும் இந்நேரம் காணாமல் போயிருக்கும். இப்போது அந்த முயற்சியும் இன்னும் வெற்றியடையாததால் ஆதித்யனுக்கு உடல் சோர்வுடன் சேர்த்து மனச்சோர்வும் அவனை ஆட்கொண்டிருந்தது. கீழே சென்றவன் மாளிகையின் வாயிலை எட்டி பார்த்தான். அவன் தங்கியிருந்த அரசரின் மாளிகை நெடுந்தூரம் இருந்தது. அதுவரையிலும் நடந்து செல்ல தனது உடல் ஒத்துழைப்பு வழங்காது என்று உணர்ந்து கொண்டவன் அங்கு கூடத்தில் தனக்காக காத்து கொண்டு நின்ற தன் மெய்க்காவல் வீரர்களிடம், என்னால் நடக்க முடியவில்லையடா, மிகவும் சோர்வாக உள்ளது. இந்த மாளிகையில் ஏதேனும் ஒரு அறை ஒன்றை தயார் செய்யுங்கள். நான் இங்கேயே சில நாளிகைகள் உறங்கிக் கொள்கிறேன் என்று கட்டளையிட்டான். இதற்குத்தான் காத்திருந்தவர்கள் போல வீரர்கள் அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்து தங்கள் திட்டம் முயற்சி எதுவும் இல்லாமலேயே வெற்றியடைந்துவிட்ட மகிழ்ச்சியோடு, மன்னிக்கவும் பிரபு, மாளிகையின் மொத்த அறைகளும் விருந்தினர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. நாம் திருமண வைபவத்திற்காக அசோகபுரம் செல்வதற்கு முன்னால் கோட்டையில் பார்க்கவ நாட்டின் விருந்தாளிகள் மட்டுமே தங்கியிருந்தார்கள். ஆனால் இளவரசனின் மரணம் நேர்ந்து நாம் அங்கிருந்து திரும்பி வந்தபோது அசோகபுரத்தைச் சேர்ந்த விருந்தாளிகளும் பரிவாரத்தோடு இங்கு வந்து விட்டனர். ஆகையால் கோட்டை முழுவதுமே விருந்தினர்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் தள்ளாடி வருகிறது. எனவே இங்கு எந்த அறையும் காலியாக இல்லை பிரபு என விளக்கினான். அந்த வீரர்களின் செயல்பாடுகளில் ஏதோ மர்மம் நிலவுவதை ஆதித்யன் அறிந்தே இருந்தான். இருந்தும் அது பற்றி ஆராய அவனது உடல் சோர்வு அரசனை அனுமதிக்கவில்லை. அறை கிடைக்காததால் மனதின் வலிமையை வரவழைத்துக் கொண்டு சைலேந்திரனின் மாளிகையை விட்டு வெளியேறி மன்னரின் மாளிகைக்கு செல்வதற்காக அடியெடுத்து வைத்தான். அச்சமயம் வீரர்கள் அவனை நிறுத்தி அரசனை மேற்கொண்டு செல்லவிடாமல் செய்தனர். அவர்களது செயலை பார்த்து ஆவேசம் கொண்ட ஆதித்யன், அடே எருமைகளா, இங்கு இடமில்லை என்கிறீர்கள். எனில் பார்க்கவ மன்னரின் மாளிகையில் நான் தங்கியிருந்த எனது அறைக்கு செல்கிறேனடா. எனக்காக வென்றே மன்னர் பிரத்யேகமாக கட்டியிருக்கும் அறையது. என்னால் முடியாவிட்டாலும்
மன்னரின் மகிழ்ச்சிக்காகவாவது சிரமப்பட்டு நடந்து சென்று சேர்கிறேன், விடுங்களடா என்னை என அதட்டினான். வீரர்களில் ஒருவன் அரசனின் முன்வந்து நின்று, தாங்கள் மன்னரின் மாளிகையில் உறங்கச் செல்வது உகந்ததல்ல பிரபு. அங்குதான் மாண்டு போன இளவரசனின் சடலம் வைக்கப்பட்டுள்ளது. சாஸ்திரப்படி பிரேதம் வைக்கப்பட்டிருக்கும் வீட்டில் எவரும் கண்ணுறங்குதல் கூடாது பிரபு. மன்னரது குடும்பத்தினரே அம்மாளிகையில் உறங்காமல் வேறு வேறு அரண்மனைகளில் சென்று உறங்கி ஓய்வெடுத்து வருகின்றனர் பிரபு. ஆகையால் தாங்களும் அங்கு செல்ல வேண்டாம் என பயமுறுத்தும் தொனியில் கேட்டுக்கொண்டான். சில வினாடிகள் யோசித்த ஆதித்யன், சரி, என் மனைவி எங்கு உறங்குகிறாள் என்று கேட்டுச் சொல்லுங்கள், நான் அவள் அறையில் சென்று தூங்கிக் கொள்கிறேன் என பட்டென பதிலளித்தான். இந்த பதிலை வீரர்களே எதிர்பார்த்திருக்கவில்லை. என்ன கூறி சமாளிப்பது என்று மற்றவர்கள் யோசித்து வரும் வேளையில் ஒருவன் முந்திக் கொண்டு, தேவி தனியாக இல்லை பிரபு. மன்னரின் மாளிகையில்தானே முன்பு அவருக்கும் அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. மரண நிகழ்விற்கு பின்னால் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கும் தங்கள் அத்தைகள் அன்னையுடன் சேர்ந்து தேவியும் தங்கிவிட்டார் பிரபு என பதிலளித்து வந்தவன் அடுத்ததாக அரசன் என்ன கேட்பான் என முன்கூட்டியே யோசித்து, தளபதி பிரதாபன் தங்கியிருக்கும் அறை வெகு தூரத்தில் உள்ளது பிரபு. தனிமை விரும்பியான அவர் கோட்டையின் இன்னொரு மூலையில் உள்ள மாளிகையில் தங்கியிருக்கிறார். தங்களுக்கு இருக்கும் வசதிக்கு அத்தனை தூரம் தங்களால் நடந்து செல்லவும் முடியாது. குதிரையில் சென்றால் புலம்படி சத்தத்தில் ஆங்காங்கே உறங்கிக் கொண்டிருக்கும் வீரர்கள் விழித்து ஏதோ அவசரம் என்று தங்களை பின்தொடர ஆரம்பித்து விடுவர் பிரபு என்று தானாகவே முன்வந்து கருத்து கூறினான். அவனது தேவையில்லாத விளக்கங்களை கேட்டு களைப்பின் பிடியில் இருந்த ஆதித்யனுக்கு கோபம் உச்சத்தை எட்டியது. தடிமாடுகளே, இப்போது நான் என்னதானடா செய்வது? எல்லோரும் கருத்தும் தகவலும் தான் கூறுகிறீர்களே தவிர என் களைப்பு தீர நான் எங்கு சென்று ஓய்வெடுப்பது என்பதை பற்றி கூற மறுக்கிறீர்கள். அதை சொல்லித் தொலையுங்களடா என எரிந்து விழுந்தான். வீரர்கள் பவ்யமாக அதே மாளிகையில் கீழ்த்தளத்தில் ஒரு அறையை காட்டி, தாங்கள் அங்கு சென்று தங்கிக் கொள்ளலாம் பிரபு. அது இறந்து போன இளவரசன் சைலேந்திரனின் அறை. நன்கு காற்றோட்டமான விசாலமான ஆடம்பரமான அறை அது. அங்கு தங்களுக்கு நல்ல உறக்கம் வரும் அரசே என்று முன்மொழிந்தான். மற்ற வீரர்கள் அவனது யோசனையை வழிமொழிந்தனர். அவ்வீரர்களின் உற்சாகம் ஆதித்யனுக்கு சந்தேகம் வரச் செய்தது. இருப்பினும் எழுந்த ஐயத்தை உள்ளத்திலேயே மறைத்து வைத்துக் கொண்டு, இதைத்தானே எடா முதலிலேயே நான் கேட்டேன். இந்த மாளிகையில் ஒரு அறையை தயார் செய்ய சொன்னேன். நீங்கள் அறை காலி இல்லை என்றீர்கள். இப்போது இத்தனை நீள விளக்கம் கொடுத்துவிட்டு இங்கேயே ஒரு அறை உள்ளது என்கிறீர்கள். கத்தியை கொண்டு உங்கள் மூளைகளை கீறினால்தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும் போல. அந்த மலைமாடு உங்களை இந்த லட்சணத்தில் பயிற்சி கொடுத்து தயார் செய்து வைத்திருக்கிறது என்று நொந்து கொண்டு அறை நோக்கி நடை போட்டவன் அவனுக்குள் ஏதோ ஒன்று உறுத்த திரும்பி பின்னால் பார்த்தான். அவனுக்கு அறையை காட்டிய மெய்க்காவல் வீரர்களின் முகத்தில் சந்தோஷம் எழுவதைக் கண்ட ஆதித்யன் நடையை நிறுத்தி விரலை ஆட்டி வீரர்களை தன்னிடத்தில் வரச் செய்து அவர்களிடம், அந்த அறை காலியாகத்தானே உள்ளது, அங்கு எவரும் இல்லையே. எனக்கு தனிமையில்தான் உறக்கம் வரும். என் மனைவிகள் மகனைத் தவிர வேறு எவருடனும் அறையை பகிர்ந்து கொண்டால் எனக்கு உறக்கம் வராது என்று அவர்களது வாயிலிருந்தே உண்மையை வாங்கும் எண்ணத்தில் கேட்டான். வீரர்கள் தயங்கி, அது வந்து பிரபு என்று ஆரம்பித்து மேலே சொல்வதறியாது விழித்துக் கொண்டு நின்றனர். அவர்களில் ஒருவன் முன்வந்து, அந்த அறையில் ஒருவர் தங்கியிருக்கிறார்தான். ஆனால் அவருடன் இருந்தால் தங்களது உறக்கத்திற்கு எந்த இடையூறும் வராது பிரபு. ஏனெனில் அவரது அருகாமையில்தான் தங்களுக்கு நல்ல நிம்மதியான உறக்கமே வரும் என சுற்றி வளைத்து பதில் சொன்னான். பதில் சொன்னவனை மட்டுமில்லாது மற்றவர்களையும் எரித்துவிடும் பார்வையில் முறைத்த அரசன், இதற்குத்தான் இத்தனை நாடகம் ஆடினீர்களாடா? அந்த வானரத்துடன் ஒரே அறையில் தங்குவதற்கு பதில் நான் இளவரசனின் சடலத்திற்கு பக்கத்திலேயே படுத்துக் கொள்வேனேயடா. அதுவும் இல்லையெனில் இந்த மாளிகையின் திண்ணையில் கொசுக்கடியில் கூட படுத்துறங்குவேனடா. இந்த தேசம் மட்டுமில்லாது இதனுடன் சேர்த்து 27 சிற்றரசுகளுக்கு சொந்தக்காரனடா நான். நிம்மதியாக ஒரு தனி அறையில் படுக்க நான் உங்களிடம் ஒப்புதல் வாங்க வேண்டியுள்ளது. நிற்கக்கூட தெம்பில்லாமல் இருக்கும் எனக்கு இப்படி ஒரு அநியாயம் செய்கிறீர்களேடா. அவனது அறையை பகிர்ந்து கொண்டால் அவனுடனான பகை தீர்ந்து விடுமா என்ன என திட்டும் இல்லாமல் புலம்பலும் இல்லாமல் அசதியில் ஏதேதோ பிதற்றி வந்தான் ஆதித்யன். பிறகு அவன் தனக்கு முன்னால் இருக்கும் நபர்களின் முகங்களை ஆழமாக பார்த்துவிட்டு, எப்படியும் என்னை இந்த மாளிகையிலிருந்து வெளியேற விடமாட்டீர்கள். ஒரு முடிவோடுதான் இருக்கிறீர்கள். பரவாயில்லை, நான் சென்று அந்த அறையிலேயே தங்கிக் கொள்கிறேன். அது சரி, எனக்கு ஒரு சந்தேகம். சற்று முன்னர் கோட்டை திடலில் வருணன் என்னிடம் மரியாதை குறைவாக பேசினான். அப்போது நீங்கள் எல்லாம் அங்குதான் இருந்தீர்கள்.
இருந்தும் அவன் மீது உங்களுக்கு வருத்தம் தோன்றாமல் அவனையும் என்னையும் சேர்த்து வைப்பதில் குறியாக உள்ளீர்கள். உங்கள் தலைவன் மீது இத்தனை விசுவாசமாக உள்ளீர்களே எனில் இப்போது நீங்கள் காவலுக்கு நிற்பது எனக்காகவா இல்லை அவனுக்காகவா என புருவங்களை உயர்த்தி தன் எதிரில் இருப்பவர்களை துளியும் நம்பாதது போல கேட்டான். அவ்வீரர்கள் பதறி, எங்களது விசுவாசத்தை சந்தேகிக்காதீர்கள் பிரபு. நாங்கள் விசுவாசமாக இருப்பதும் பணி செய்வதும் தங்களுக்காகத்தான். தளபதி தங்களை பகைத்துக் கொண்டதால் அவரால் தங்களுக்கு ஆபத்து எதுவும் நேருமோ என்று நாங்கள் வருந்தியதோடு அவர் மீது கோபமாகவும் இருந்தோம். ஆனால் தங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க மாட்டேன் என்று இன்றைக்கு சபையில் அவர் வாக்களித்த பிறகு தளபதி விரைவில் திருந்து விடுவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை பிறந்துவிட்டது பிரபு. தூரமாக இருந்தால் நட்பு மலராது. அதுவே தாங்கள் ஒரே அறையில் இருந்தால் பழக்க தோஷத்தில் அவரை அறியாமலேயே அவர் உங்களுக்கு மறுபடியும் சேவை செய்ய முன்வருவார். அதான் என்று வாக்கியத்தை நிறைவு செய்யாமல் இழுத்தான். அரசன் விரக்தியிலும் கோபத்திலும் தலையசைத்துவிட்டு அறைக்குள் சென்றான். உண்மையிலேயே அந்த அறை மிகவும் பிரம்மாண்டமாக சகல சௌகரியங்களும் நிறைந்ததாக இருந்தது. சாளரங்களின் வழியே ஜில்லென காற்று நுழைந்து அறையை குளிர்வித்துக் கொண்டிருந்தது. கோட்டையின் ஒரு மூலையில் இருந்த அந்த புது மாளிகையில் இளவரசனின் அந்த அறை கூடத்தின் ஒலிகள் எதுவும் கேட்காதபடி தனித்திருந்தது. அறையை ஆராய்ந்த அரசன் அங்கு விலையுயர்ந்த மஞ்சத்தில் நன்கு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த வருணனை கண்டான். அவனை பார்த்ததுமே அருகில் சென்று அவனை வம்பிழுக்க வேண்டும் என்றுதான் அரசனுக்கு தோன்றியது. இருந்தும் ஆதித்யனின் உடல் ஓய்வு கொடுக்கச் சொல்லி மன்றாடியதால் வருணனை வம்பிழுக்கும் எண்ணத்தை புறந்தள்ளிவிட்டு கட்டிலை விட்டு தூரத்தே போடப்பட்டிருந்த நீள் சாய்விருக்கையில் சென்று படுத்துக்கொண்டான் அரசன். படுத்தவனுக்கு அபூர்வமாக சில நொடிகளிலேயே உறக்கம் வந்திருந்தது. ஆனால் வந்த அந்த உறக்கம் அரை நாடிகை நீடிப்பதற்குள்ளாக ஏதோ ஒரு சத்தம் அதிக செவித்திறன் கொண்ட அவனது செவிகளை துளைத்தெடுத்தது. ஆரம்பத்தில் கட்டுப்படுத்தி பார்த்தான், முடியவில்லை. பின்பு ஒருக்களித்து படுத்து ஒரு காது மெத்தையில் பதியும்படியாகவும் இன்னொரு காதின் மீது தலையணையை அழுத்தி பிடித்தவாறும் உறங்க முயற்சித்தான். வந்த அந்த கோர சத்தம் தலையணையை தாண்டி அரசனின் காதுகள் வழியாக இறங்கி அவன் தலைக்குள்ளாகவே சென்று சேர்ந்திருந்தது. உச்சகட்ட எரிச்சலுடன் இருக்கையில் எழுந்து அமர்ந்தவன் குரட்டை என்னும் பெயர் கொண்ட அந்த ஓசையை உண்டாக்கியவனான வருணனை கொலைவெறியோடு முறைத்தான். வருணனோ அரசன் அறைக்குள் வந்ததும் இத்தனை திண்டாடியதையும் கூட அறியாமல் சுகமாக சத்தத்தை அதிகப்படுத்தியபடியே உறங்கிக் கொண்டிருந்தான். தன் தூக்கத்தை கெடுத்து அவன் மட்டும் உறங்குவதைக் கண்டு ஆத்திரமுற்ற அரசன் மடியில் வைத்திருந்த தலையணையை வருணன் மீது அதிக விசையுடன் தூக்கி எறிந்தான். வருணனோ உறக்கத்திலேயே தன் மீது விழுந்த தலையணையை எடுத்து அதை கட்டிப்பிடித்தவாறு ஒருக்களித்து படுத்துக் கொண்டான். அவ்வளவுதான். ஆதித்யனின் பொறுமை தகர்ந்து போனது. பல்லை நரநரவென கடித்தபடி, தொலைந்தாயடா நீ என்று கருவியவாறே எழுந்து வருணனை பழிவாங்கும் நோக்கில் அவன் அருகில் சென்றிருந்தான் ஆதித்யன்.